உலகெங்கும் சந்தோஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டதே. உலகெங்கும் சந்தோஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டதே. குளிரான காலம் பனி தூவும் நேரம் இயேசு பாலகன் பிறந்தாரே. குளிரான காலம் பனி தூவும் நேரம் இயேசு பாலகன் பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. பாவத்தில் வாழ்ந்த என்னை மீட்டிட பாரினில் வந்த தேவன். பாவத்தில் வாழ்ந்த என்னை மீட்டிட பாரினில் வந்த தேவன். பரலோகம் சேர்த்திடவே இயேசு பாரினில் பிறந்தாரே. என்னை பரலோகம் சேர்த்திடவே இயேசு பாரினில் பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. இருளான வாழ்க்கை வாழ்ந்த என்னை ஒளியின் பிள்ளையாய் மாற்ற. இருளான வாழ்க்கை வாழ்ந்த என்னை ஒளியின் பிள்ளையாய் மாற்ற. நீதியின் சூரியனாய் என் இயேசு பிறந்தாரே. எல்லா ஜனங்களை ரட்சிக்கவே இரட்சகர் இயேசு பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. உலகெங்கும் சந்தோஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டதே. குளிரான காலம் பனி தூவும் நேரம் இயேசு பாலகன் பிறந்தாரே. குளிரான காலம் பனி தூவும் நேரம் இயேசு பாலகன் பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. அல்லேலு அல்லேலுயா பாடு அல்லேலு அல்லேலுயா. ஓசன்னா ஓசன்னா இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. புஸ்தகத்திலையும் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று அந்த இடத்துல கொடுக்கப்பட்டார். He is given as a gift. நமக்கு ஒரு பரிசாக கொடுக்கப்பட்டார் என்று அர்த்தத்தில் வருகிறது. அப்போ கிறிஸ்மஸ்ங்கிறது பாருங்க, ஒரு பரிசு பொருளை பரலோக தேவன் நமக்கு தருகிறார். ஒரு இன்கம்பேரபிள் கிஃப்ட். அது ஒப்பிடப்படாத ஒரு கிஃப்டாக அது நமக்கு கடந்து வருகிறது. அதை நம்ம விசுவாசத்தோடு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலே பாருங்க, கிரைஸ்ட், CHRIST, கிரைஸ்ட், MAS, அந்த கிறிஸ்மஸில் கிரைஸ்ட் அடங்கி இருக்கிறது. ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் கிறிஸ்மஸ் சீசன்.
பாருங்க அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த கிரைஸ்டை நம்ம எடுத்து விட்டோமானா வேற என்ன இருக்கிறது? அதில் ஒன்றும் இல்லை. இப்போ கிறிஸ்மஸுக்கு நமக்கு ஒரு gift தராங்கன்னா அழகாக ஒரு ரேப்பிங் பேப்பரில் சுற்றி தர்றது மாதிரி அதுக்குள்ளே உள்ள பொருள், விலை மதிக்க முடியாத அந்த பரிசு தான் கிறிஸ்மஸ், கிறிஸ்து. அதை நமக்கு பரிசாக பரலோக தேவன் நமக்கு தருகிறார். இந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய தகுதி எதுவும் அல்ல. ஒன்று தகுதி இல்லாத ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பதை பார்க்கிறோம். யாரெல்லாம் விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்கிறாங்களோ, பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு அந்த பாவம் மன்னிப்பும் கிடைக்கிறது, ரட்சிப்பும் நமக்கு கிடைக்கிறது. கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் பரலோக தேவன் பரிசாக நமக்கு தருகிற அந்த பரிசை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்கிறது, தண்டனைக்கும் நம்ம விலகப்படுகிறோம், ரட்சிப்பு நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் பாருங்க, கொலோசியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21வது வசனம். கொலோசியர் 1:21. முன்னே நாம் அந்நியராயும் துர்க்கிரியலினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். பாருங்க, இந்த வசனம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களுமாய் இருந்த உங்களையும் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கத்தடாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்போது ஒப்புரவாக்கினார். அப்போ கிறிஸ்மஸ் என்பது ஒரு கிஃப்டாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கிறிஸ்து இல்லாவிட்டால் பாருங்க அதில் அர்த்தம் இல்லை. அந்த கிறிஸ்து அதுக்குள்ள இருக்கிறதுனால அதுதான் பரிசு. அதை சுற்றியுள்ள சடங்காச்சாரங்கள் எல்லாம் அந்த ரேப்பிங் பேப்பர் போல. நம்ம கிறிஸ்மஸ் சமயத்தில் கிறிஸ்மஸ் தாத்தா வைக்கிறதும் சரி, கிறிஸ்மஸ் சமயத்தில் அந்த மரம் நடுகிறதுனாலும் சரி, நிறைய பண்டிகைகள் கொண்டாடுறதுனாலும் சரி, நட்சத்திரங்களை கட்டுவதுனாலும் சரி, டெக்கரேஷன் பண்ணுகிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாம் ரேப்பிங் பேப்பர் தான். அந்த கிறிஸ்மஸ் என்ற அந்த பரிசு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு அந்த பரிசை பிதாவாகிய தேவன் தரும்போது நம்ம பெற்றுக்கொண்டோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த பரிசு என்னன்னா ஆத்ம மீட்பு அல்லது பாவ மன்னிப்பு அல்லது ரட்சிப்பு. அப்படி நம்ம அதை பெற்றுக்கொள்ளும் போது பாருங்க, நம்ம அந்த வாசித்த அந்த வசனத்துல வெளியே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளை பரிசுத்தமாக்குகிறது, அது குற்றமற்றவர்களாக ஆக்குறது, கண்டிக்கப்படாதவர்களாகவும் ஆக்குகிறது இல்லையா? அப்போ தேவ சன்னதிக்கு முன்னால் ஒரு நாள் நம்ம போய் நிற்கும் போது நம்ம மேலே எந்த குற்றமும் இல்லாத, களங்கம் இல்லாத பரிசுத்தமான ஒரு பிள்ளையாக நம்மளை பரலோகம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்களை கழிந்து எப்படியாவது நம்ம ஒரு நாள் இந்த பூலோகத்தை விட்டு நம்ம கடந்து தான் சொல்லணும். அப்போ பரலோகத்தில் போய் நிற்கும்போது பரலோகத்தில் கேட்பாங்க, கிறிஸ்துங்கிற கிஃப்டை நீ வாங்கினியா? ஆமா என்று சொன்னால் நமக்கு தண்டனையும் கிடையாது, நமக்கு நித்திய மகிழ்ச்சியும் நித்திய ரட்சிப்பும் நித்திய உடன்படிக்கையாக பரலோகம் நமக்கு அதை தருகிறது என்று இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அது உறுதி செய்யப்படுகிறது. இது நிமித்தம் தான் பாருங்க, பரலோகத்தை நம்ம பழைய முற்பிதாக்கள் இந்த காரியத்தை அப்படி ஆச்சரியமாக பார்த்து அவங்க என்ன செய்றாங்க, அழகாக ஒரு கீர்த்தனையாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆர் இவர் ஆராரோ. அந்த பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாடலாம்.
எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, அப்போ முதல்ல நம்ம பார்த்தது ஆண்டவர் வந்து தன்னுடைய குமாரனை ஒரு பரிசாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நமக்கு தந்திருக்காங்க. அதை நம்ம விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் போது பாருங்க, நமக்கு தண்டனை கிடையாது. அதுதான் அதில் உள்ள அருமையான ஆசீர்வாதம். ரெண்டாவது பாருங்க, இந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 1:9. யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஜீசஸ் இஸ் த ட்ரூ லைட். நம்ம எதுக்கு நட்சத்திரம் போடுகிறோம் கிறிஸ்மஸ் சமயத்தில்? அது கிறிஸ்துவுக்கு நேராக அடையாளமாக நமக்கு வழி நடத்துவதற்காக. அப்போ அதில் சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, ஜீசஸ் இஸ் த ட்ரூ லைட், ஜீசஸ் இஸ் த கிரேட் லைட், ஜீசஸ் இஸ் த ஹெவன்லி லைட் that came to enlighten our life. அந்த பரலோக ஒளி பூமியில் வந்தது அவருடைய பிறப்பின் சமயத்தில். அந்த மேகிஸ் அந்த சாஸ்திரிகளுக்கு அது அடையாளமாக அந்த வெளிச்சம் கடந்து செல்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் அந்த வெளிச்சம் நம்மளை என்னத்துக்கு நேராக வழி நடத்துகிறது என்றால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ஒரு நம்பிக்கைக்கு நேராக நடத்துகிறது. முதல்ல நம்ம பார்த்தோம், அது வந்து நமக்கு தண்டனையிலிருந்து நம்மளை தப்பித்து கொள்ள செய்கிறது. நமக்கு தண்டனை கிடையாது. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த கடைசி நாளில் தண்டனை கிடையாது. ரெண்டாவது, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இட் கிவ்ஸ் அஸ் எ ஹோப், நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. இந்த வசனத்தை வாசிங்க, யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பாருங்க, அப்ப ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக வந்திருக்கிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்கிற அந்த ஒளியே கிறிஸ்து என்கிற அந்த மெய்யான ஒளியாக காணப்படுகிறது. அதை பின்பற்றுகிற நமக்கு என்ன உண்டு? ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? உலகத்தில் நம்ம எல்லாரும் ஒரு 80 வயசோ 90 வயசோ 100 வயசோ ஆனதோட நம்ம என்ன நினைக்கிறோம்? அதோடு முடிந்து போகிறது என்று. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அதோடு முடிந்து போகவில்லை. மரணத்துக்கு பிறகும் ஒரு ஜீவன், ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்து நமக்காக மரித்து மறுபடியும் உயிரோடு எழுந்து அவர் இப்போது நமக்காக பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் த ரிசரெக்ஷன். அவர் தான் உயிர்த்தெழுதல், ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததுனால, இப்போதும் உயிரோடு இருக்கிறதுனால நமக்கு நித்தியத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம ஜீவியம் உலகத்தோடு ஒளிந்து போவது அல்ல. அந்த ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் அந்த பரிசையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது பாருங்க, நமக்கு உலகத்தோடு நம்ம ஜீவியம் ஒளிந்து போவதில்லை, ஒரு நித்தியத்திலும் நமக்கு ஒரு ஜீவிதம் உண்டு. அதனால தான் பாருங்க, எல்லாரும் என்ன செய்றாங்க? உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. நமக்கும் நமது பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்து சொல்லி கொடுக்குறோம். நம்ம விசுவாசம் எல்லாம் என்னது? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்பா போனோம், அம்மா போனோம், பிள்ளைகள் போனோம், குடும்பமாய் பூமியில் நம்ம எப்படி சேர்ந்திருக்கிறோமோ அதே போல பரலோகத்திலும் நமக்கு போய்விட வேண்டும். இல்லைன்னா நமக்கு மனசுல அங்கே போயிருந்துட்டு, ஐயோ என் மனைவியை காணலையே, கணவனை இன்னும் வரலையேன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாருமோ என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள். அதுதான் நமக்கு ஒரு ஆனந்த சந்தோஷத்தை தருகிறது. அதனால தான் வேதம் இவ்வண்ணமாக சொல்லி இருக்கிறது. அதை நம்ம பாடலாக பாடுகிறோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி. பாடி
தந்தாரே. ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறமே தள்ளி மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறமே தள்ளி சமாதானம் தேவ அன்பும் விசுவாசமும் அளித்தாரே. ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். அப்ப எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம ரெண்டு காரியங்களை பார்த்தோம். ஒன்று அவர் பரிசாக கொடுத்திருக்கிறது நிமித்தம் நமக்கு என்ன இல்லை, அந்த தண்டனை இல்லை. ரெண்டாவது பாருங்க, அவர் ஒளியாக வந்திருக்கிறதுனால பாருங்க நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை உண்டு. நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், நம்ம தலைமுறைகளையும் ஆண்டவர் இந்த நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதற்கு உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். அதனால தான் இந்த அழகான ஒரு கோட் இந்த நாளில் நான் அந்த இடத்துல போடப்பட்டிருந்தது பாருங்க. ட்ரெயின் யுவர் மைண்ட் டு ஹியர் வாட் காட் விஸ்பர்ஸ் அண்ட் நாட் வாட் த எனிமி ஷவுட்டிங். நம்ம அநேக நேரங்களில் பாருங்க உலகத்தின் சத்தமும் மாம்சத்தின் சத்தமும் சத்ருவின் சத்தமும் சாத்தானின் சத்தமும் நம்ம காதுகளில் பயங்கர முழக்கமாக கேட்கறது. ஆனால் ஆண்டவருடைய சத்தம் அநேக நேரங்கள் ஆண்டவர் எப்பவுமே மெல்லிய சத்தமாக உச்சரிப்பதனால அது நமக்கு கேட்காம போய்விடுகிறது. அப்போ நமது மனதையும் நம்மளுடைய இதயத்தையும் நம்மளுடைய செவிகளையும் ஆண்டோருடைய வசனத்தையும் ஆண்டோருடைய சத்தத்தையும் கேட்க நம்ம பழக்கி கொள்வோமானால் சத்ருவின் அந்த ஷவுட்டிங்கை, உலகத்தின் ஷவுட்டிங்கை, மாம்சத்தின் ஷவுட்டிங்கை நமக்கு கேட்காதபடி ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொள்வார். கடைசியாக மூன்றாவது ஒரு காரியம் கூட பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதுல 4வது வசனம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. பாருங்க, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. He crowned us with tender mercies. He crowned us with tender mercies. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை முடிசூட்டுகிற தேவனா இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? ஹீ இஸ் காட். எப்படி? ஹீ இஸ் கிரேசியஸ் காட். நம்ம யாத்ராமத்தில் வாசிக்கும் போது அவர் இரக்கம் உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அந்த இரக்கம் எவ்வளவுக்காம் பாருங்க, 1000 தலைமுறைக்கு நம்மளை கடந்து வருகிறது. நம்ம முதல்ல பார்த்தது மாதிரி அவர் இலவசமாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் தருகிற அந்த கிஃப்டை, அந்த ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது பாருங்க நமக்கு என்ன செய்கிறது? தண்டனை இல்லை ஒரு பக்கத்தில், ரெண்டாவது நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அது மாத்திரம் இல்லை பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை முடிசூட்டுகிறது மட்டும் இல்லை, அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார், இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறதுனால
நம்மளை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறது மட்டும் இல்லை, 1000 ஜெனரேஷன் அந்த கிருபையை நமது சந்ததிக்கு காண்பிப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் என்ன பாருங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 1-2 வசனம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலோமன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷருக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் பதிக்கப்பட்ட காந்தி உள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேறப்பட்ட சகலவித இரத்தினங்களையும் வெண் கற்பாறைகளையும் கோமேத முதலிய கற்களையும் ஏராளமாக சபதரித்து வைத்தேன். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த காரியம் பாருங்க. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை முடிசூட்டுகிற தேவனா இருக்கிறார். அப்படி முடிசூட்டுறதுனால பாருங்க 1000 தலைமுறைக்கு அது கடந்து வருகிறதா இருக்கிறது. அதனால நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் என்னன்னா பாருங்க, தாவீது ராஜா சொல்லுகிறாரு அவனுடைய குமாரனை குறித்து, அவன் இளைஞனாய் இருக்கிறான், வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். அவன் யாரு? ஹி வாஸ் அ கிரவுன் பிரின்ஸ். நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவன் கிரவுன் பிரின்ஸ். ஹி வாஸ் த நெக்ஸ்ட் கிங் ஃபார் த என்டையர் இஸ்ரேல். முழு சமஸ்த இஸ்ரேலுக்கும் அவன் இப்போ கிரவுன் பிரின்ஸாக இருக்கிறான். அடுத்தது அவன் தான் ராஜாவாக போகிறான். ஆனால் தகப்பனுடைய மனசு என்ன சொல்கிறது? அவன் இளைஞன், சின்ன பிள்ளையா இருக்கான். அது நிமித்தம் நான் எல்லாவற்றையும் சபதரித்து வைத்தேன். பாருங்க, அந்த வெள்ளி வேலைக்கு வேண்டி வெள்ளி, பொன் வேலைக்கு வேண்டி பொன்னு, அது மாத்திரம் இல்லை, இரும்பு வேலைக்கு இரும்பு, மர வேலைக்கு மரம், பதிக்கப்பட்ட கற்கள், பலவர்ண கற்கள், இது எல்லாத்தையும் தகப்பன் சம்பாதித்து வைக்கிறான். சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதகம் முதலான கற்களையும் ஏராளமாக சபதரித்தேன். அப்போ அந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நமக்கு இருக்க ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, நம்மளுடைய ரட்சிப்புக்காக, நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காக, நமக்கு தர வேண்டிய நம்பிக்கைக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் சபதரித்து வைத்தார், அல்லது எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் அவ்வளவத்தையும் செய்து சால்வேஷனுக்காக, நம்மளுடைய ரட்சிப்புக்காக, நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காக, நம்மளுடைய நம்பிக்கைக்காக சகலத்தையும் அவர் செய்து முடித்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம நிறைய பண்டிகை இருக்கிறோம், நிறைய ஸ்டார் இருக்கும், எங்கெல்லாம் போனாலும் சாந்தா கிளாஸ் மற்றும் பலவிதமான டெக்கரேஷன் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னது? இட்ஸ் எ ரேப்பிங் பேப்பர் ஒன்லி அந்த கிறிஸ்து தான் மெய்யான பரிசு. அப்போ அந்த காலங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னது? அந்த கிறிஸ்துவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசாக விசுவாசத்தோடு 2 கரத்தை நீட்டி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை அறிந்திருந்ததுனால தான் நம்ம முற்பிதாக்கள் சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் என்று பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். இவர்தாம்
கிருபை சூடினாரே சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் உலகம் எதை வாஞ்சிக்கிறதுனா அந்த ரேப்பிங் பேப்பரை தான் வாஞ்சிக்கிறது. அந்த மெய்யான பரிசான கிறிஸ்துவை யாரும் பெற்றுக்கொள்ள உலகம் அநேக நேரங்களில் உற்சாகம் காட்டுவதில்லை. பாருங்க, ஏசாயா 53:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தோருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். காரணம் இல்லை, உலகத்தில் எல்லா ஃபெஸ்டிவலும் சாந்தா கிளாஸும் டெக்கரேஷனும் கேம்ஸும் பண்டிகைகளும் ரேப்பிங் பேப்பர் போல இருக்கிறது, பளபளப்பாக இருக்கிறது, விலையேற பெற்றதாக மக்கள் அதைத்தான் கருதுகிறார்களே தவிர அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மெய்யான பரிசான கிறிஸ்துவை அநேக நேரங்களில் ஜனங்கள் புறக்கணித்து விடுகிறார்கள். ஆனால் இந்த நாளில் திருச்சபையாக நம்ம தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அவரை பரிசாக பரலோகம் நமக்கு தந்திருக்கிறது. நம்மளுடைய தகுதியின் நிமித்தம் அல்ல, ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்பு நிமித்தம் அந்த பரிசை நமக்கு தருகிறார். அப்போ அதை ஏற்றுக்கொண்டோமானால், அந்த பரிசை விசுவாசத்தோடு நம்ம ஏற்றுக்கொண்டோமானால் நமக்கு தண்டனை இல்லை. ஒரு பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த ஒளியானதை நம்ம பின்பற்றுவோமானால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உண்டு. மரணத்துக்கு பிறகும் நம்ம பிதாவாகிய தேவனோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் பரலோகத்தில் என்றென்றும் அவரை ஆராதிக்கிறவர்களாக சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ அது நம்மளை வழிநடத்துகிறதாக இருக்கிறது. மூன்றாவது, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை முடிசூட்டுகிற ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? எல்லாவற்றையும், எப்படி தாவீது ராஜா தன்னுடைய குமாரன் கிரவுன் பிரின்ஸாக இருந்தால் கூட எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரோ, அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பெரிய ஒரு தேவ சமாதானம், சந்தோஷம், நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கையும் ஒரு மன மகிழ்ச்சியும் என்றென்றும் நம்மோடும் நம்மளுடைய பிள்ளைகளோடும் நம்மளுடைய தலைமுறைகளோடும் 1000 தலைமுறைகள் வரையும் அது கடந்து வருவதற்கு போதுமானதாக காணப்படுகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளாலே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த ப்ரோக்ராம் நம்ம ஊரில் ஷேரோன் டிவியில் பரப்பப்படுகிறது. அப்போ இதுக்கு நீங்கள் உதவி செய்த நம்ம திருச்சபை மக்களுக்கும் ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவதற்கு உதவின தம்பிமார் எல்லாருக்கும் கர்த்தர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. உங்களுக்கு எங்கள் கிறிஸ்மஸ் செய்தியை அறிவிக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நமக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் உண்டு. கிறிஸ்மஸ் என்றும் நியூ இயர் என்றும் நமக்கு அந்த அஜ்மானில் உள்ள அந்த ஹோட்டலில் நமக்கு ஈவினிங் 5 to 7 நமக்கு ப்ரோக்ராம் உண்டு. அன்னைக்கு டின்னரும் உங்களுக்கு பரிசாக அன்பாக ஒரு ஃபெல்லோஷிப்பாக நம்ம அதில் கலந்து கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். இப்போ பிள்ளை பேட்டி சுருக்கமாக ஒரு ஜெபம் பண்ண நம்ம இந்த ஆராதனையை நிறைவு பண்ணலாம். Our Heavenly Father, we thank Thee for this wonderful time, Lord Father. Thank you, Lord, for giving us this wonderful day, Lord. Thank you, Lord Father, for helping us to spend some time in Your presence, Lord Father.
Lord, how good you are, Lord Father. You are the gift, Lord Father, for us, and you are the reason for the season, Lord Father. Help us not, Lord Father, to look at the wrapping paper, Lord Father, but Lord, help us to understand the real reason of Christmas, Lord Father. Lord, let you be born in our hearts, Lord Father, and help us to train our hearts and minds to listen to your slow and loving voice, Lord Father. And Lord, help us, Lord Father, to be ready for your second coming, Appa. Lord, King of Kings, Lord of Lords, you came into our lives, Lord. Thank you so much, Appa. In the name of Jesus we pray. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். உலகெங்கும் சந்தோஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டதே. உலகெங்கும் சந்தோஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டதே. குளிரான காலம் பனி தூவும் நேரம் இயேசு பாலகன் பிறந்தாரே. குளிரான காலம் பனி தூவும் நேரம் இயேசு பாலகன் பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. பாவத்தில் வாழ்ந்த என்னை மீட்டிட பாரினில் வந்த தேவன். பாவத்தில் வாழ்ந்த என்னை மீட்டிட பாரினில் வந்த தேவன். பரலோகம் சேர்த்திடவே இயேசு பாரினில் பிறந்தாரே. என்னை பரலோகம் சேர்த்திடவே இயேசு பாரினில் பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. இருளான வாழ்க்கை வாழ்ந்த என்னை ஒளியின் பிள்ளையாய் மாற்ற. இருளான வாழ்க்கை வாழ்ந்த என்னை ஒளியின் பிள்ளையாய் மாற்ற. நீதியின் சூரியனாய் என் இயேசு பிறந்தாரே. எல்லா ஜனங்களை ரட்சிக்கவே ரட்சகர் இயேசு பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. உலகெங்கும் சந்தோஷ நற்செய்தி அறிவிக்கப்பட்டதே. குளிரான காலம் பனி தூவும் நேரம் இயேசு பாலகன் பிறந்தாரே. குளிரான காலம் பனி தூவும் நேரம் இயேசு பாலகன் பிறந்தாரே. கை தட்டி பாடிடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம் நம் மேசியா பிறந்தாரே. அல்லேலு அல்லேலுயா பாடு அல்லேலு அல்லேலுயா. ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா.